கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 56 ஜூன் 15, 1831 ஒகையோவில் உள்ள காத்லாந்து தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். எஸ்ரா தாயார் வாழ்ந்து வந்த பிரிட்டனிக் ஜி. வில்லியமின் பண்ணையிலே அவருடைய கடமைகளை தெரிந்து அவர்களுக்காக ஜோசப் ஸ்மித் பெற்றுக்கொண்ட இந்த வெளிப்படுத்தல் முந்தைய ஒரு வெளிப்படுத்தல். வசனம் 8. கட்டளைகளை குறித்த பூமி கீழ்ப்படியாதவர்களுக்காக அவரை கண்டிக்கிறது. தாமஸ் பி. மார்ஷலின் பிரஷருக்கு பயணம் செய்த தாயாரின் அழைப்புடைய கூட பின்வரும் வெளிப்படுத்தல்கள் ரத்து செய்கிறது. பாகம் 552 முதல் 22 பார்க்கவும். ஒன்று முதல் 2. இரட்சிப்பை பெற்று பரிசுத்தவான்கள் தங்கள் சிலுவையை எடுத்து கொண்டு கர்த்தரையை பின்பற்ற வேண்டும். வசனம் 3 முதல் 11. கர்த்தரையை கட்டளையிடுகிறார், திரும்ப போகிறார், கீழ்ப்படியாதவர்கள் பெரும் புறம்பே தள்ளப்படுவார்கள். 14 முதல் 17. ஏழைகளுக்கு உதவும் ஐஸ்வர்யவான்களுக்கு ஐயோ, இருதயங்கள் நொறுங்காத ஏழைகளுக்கு ஐயோ. 18 முதல் 20. இருதயத்திலே சுத்தமுள்ள ஏழைகள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் பூமி சுதந்தரித்துக் கொள்வார்கள். வசனம் 3. எனது நாமத்தில் அறிகிற ஜனங்கள் கேளுங்கள், என் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், ஏனெனில் இதோ கலாச்சாரங்களுக்கு எதிராக என்னுடைய கோபம் உண்டு. தேசங்களின் மேலே விசாரிப்பின் மற்றும் கோபத்தின் நாளிலே அவர்கள் என்னுடைய யுத்தங்களையும் என்னுடைய கோபத்தை அறிந்து கொள்வீர்களாக. வசனம் 2. தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னையை பின்பற்றுவதவன் என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு. வசனம் 3. இதோ கர்த்தராகிய நான் கட்டளையிடுகிறேன், நான் கட்டளை. வசனம் 4. வசனம் 3. இதோ கர்த்தராகிய நான் கட்டளையிடுகிறேன், நான் கட்டளையின் பின்பு கட்டளைகளை மீறப்பட்டு கீழ்ப்படியாதவன் என்னுடைய ஏற்று காலத்திலே அறுப்புண்டு போவான். வசனம் 4. ஆகிய கர்த்தராகிய நான் எனக்கு நன்மையாகவும் தோன்றுகிறபடியே கட்டளையிடுகிறவர்களின் திருப்பு பெறுகிறேன். இவைகள் அனைத்தும் கால்கள சரமநாள். ஆகவே கர்த்தராகிய நான் எனக்கு நன்மை தோன்றுகிறபடி கட்டளையிடுகிறேன், திரும்பவும் பெறுகிறேன். இவைகள் அனைத்தும் கலகங்களின் தலையின் மேல் பதிலளிக்கப்பட வேண்டும் என கர்த்தர் சொல்கிறார். வசனம் 5. ஆகவே என்னுடைய ஊழியக்காரர்களாகிய தாமஸ் பி. மார்ஷ் மற்றும் எஸ்ரா தாயாருக்கு கொடுத்த கட்டளைகளின் நான் திரும்பி பெறுகிற மீசேரலாரி தேசத்திற்கு சீக்கிரத்திலேயே தனது பயத்தை கொள்ள வேண்டுமென்று ஊழியக்காரனாகிய தாமஸ்க்கு அவனுடனே போக வேண்டுமென்று எனது ஊழியக்காரன் ஆகிய சேலா ஜே
கிரீபனுக்கும் ஒரு புதிய கட்டளைகள் கொடுக்கப்படுகின்றன. வசனம் 6. ஏனெனில் இதோ தாம் சணலிலுள்ள வசனம் 6. ஏனெனில் இதோ தம் சனிலுள்ள வணங்கா கழுத்துடைய எங்கள் ஜனங்கள் காலத்தின் விளைவுகளை எனது ஊழியக்காரனாகிய சேலா ஜே கிரிப்டனுக்கு நிலைக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளைகளில் நான் திரும்ப பெற்றிருக்கிறேன். வசனம் 9. ஆகவே எனது ஊழியக்காரனாகிய நீங்கள் நெட் அவர்களுடைய இருப்பதாக எனக்கு முன்பாக நறுங்குண்டதாயிருக்கிற எவ்வளவோ பேரும் போகலாம். நான் நியமித்தை பெரும் போகாமல் நான் வசனமிட்டு மீண்டும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனது ஊழியக்காரனாகிய எஸ்ரா தயார் அவனது பெருமை நிமித்திலிருந்து அவனது சுயநலத்திலிருந்தும் மனம் திரும்ப வேண்டும். அவன் விழுந்து கொண்டு இருக்கிற இடத்தை பற்றி நான் அவனுக்கு கொடுத்த முந்தைய கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும். வசனம் 9. இதோ அவன் செய்ததால் தேசத்திலே இந்த பிரிவுகளும் உண்டாகப்படவிருப்பதால் இன்றைய இன்னமுடைய சிலரி தேசத்தின் போக அவன் நியமிக்கப்படலாம். வசனம் 10. இல்லையென்றால் அவனுக்கு செலுத்தப்பட்ட பணத்தையே அவன் பெற்றுக்கொண்டு அதை இடத்தை விட்டு போய் என்னுடைய சமையல் இருந்து வெளியே அறுப்புண்டு போனவன் என சேனைகளின் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். வசனம் 11. வானமும் பூமியும் கடந்து போனாலும் இந்த வார்த்தைகள் கடந்து போகாது என்று நிறைவேற்றப்படும். வசனம் 12. எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித் இளைய பணத்தை செலுத்த வேண்டியதா அவசியமாயிருந்தாள். இதோ மீண்டும் தேசத்திலே கர்த்தராகிய நான் அவனுக்கு அதை செலுத்துவேன். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அவர்கள் செலுத்துகிற மீண்டும் பலப்படுவார்கள். வசனம் 13. ஏனெனில் அவர்கள் சுதந்திரத்தின் தேசங்களிலும் அவர்கள் செய்கிறவர்களின்படியே அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். வசனம் 14. இதோ என்னுடைய ஜனங்கள் கர்த்தர் அப்படியாக சொல்கிறார்கள், நீங்கள் செய்ய வேண்டியது மனம் திரும்ப வேண்டிய இதோ அநேக காரியங்கள் உண்டு. அநேக காரியங்களும் உண்டு. ஏனெனில் இதோ உங்களுடைய பாவங்கள் என்னிடத்தில் வந்தன, அவைகள் மன்னிக்கப்படவில்லை. ஏனெனில் உங்களுடைய சொந்த வழிகள் நீங்கள் ஆலோசனை நாடினீர்கள். வசனம் 15. உங்கள் இருதயங்கள் திருப்தி அடையவில்லை, சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லை, ஆனால் அநீதியில் ஆனந்தம் அடைகிறீர்கள். வசனம் 16. உங்கள் பொருட்கள் ஏழைகளுக்கு கொடுத்து ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு. வசனம் 16. வசனம் 15. உங்கள் இருதயங்களை திருப்தி அடையவில்லையா, சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியவில்லையா, ஆனால் அநீதியிலே ஆனந்தம் அடைகிறார்கள். வசனம் 16. உங்களில் பெருமை உங்கள் பொருள் ஏழைக்கு கொடுத்த ஐஸ்வர்யவான்களே. வசனம் 16. உங்கள் பொருட்களை ஏழைகளுக்கு கொடுக்க
ஏழைகளுக்கு கொடுத்ததாக ஐஸ்வர்யவான்கள் உங்களுக்கு ஐயா, ஏனில் உங்கள் ஐஸ்வர்யவான்களே உங்களுடைய ஆத்துமாக்களை பரிசுத்த வசனம் 16 உங்கள் பொருட்களை ஏழைகளுக்கு கொடுக்காத ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ, ஏனெனில் வசனம் 16 நீங்கள் பொருள்களை ஏழைகளுக்கு கொடுத்து ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ, ஏனெனில் உங்கள் ஐஸ்வர்யவான்களின் உங்களுடைய ஆத்துமாக்களை ஆதரித்து போடும் விசாரிப்பு நியாய தீர்ப்பு மற்றும் கொடுங்கோபத்தில் புலம்பலும் இருக்கும் அருவருப்புகளும் சென்றது. கோடைகாலம் முடிந்தது. என்னுடைய வசனம் 17 நெருங்காத இருதயங்களுடனே நொறுங்குண்ட ஆவிகள் இல்லாத திருப்தி அடைய வேறு வசனம் 17 நெருங்காத இருதயங்களும் நறுங்குண்ட ஆவிகளில் இல்லாத திருப்தி அடையது வயிறுகளை கொண்டு வரவும் 17 நறுங்காத ஆயுதங்களுடைய நறுங்குண்ட ஆவிகள் இல்லாத நறுங்காத இருதயங்களுடைய ஆவிகளில் ஆவது திருப்தி அடையாத வயிறுகளாவது கொண்டு வரவும் வசனம் 17 நொறுங்காத இருதயங்களும் நறுங்குண்ட ஆவிகளே திருப்தி அடையாத வயிறுகளை கொண்டு வரும் பிற மனுஷர்களே வசனம் 14 நெருங்காத இருதயங்களும் உடைய நறுங்குண்ட ஆவிகள் இல்லாத திருப்தி அடையாத வேர்களையும் கொண்டு வரும் பிற மனுஷர்கள் பொருள்களை மேல் வகைகள். வசனம் 18 ஆனால் இருதயத்திலே சுத்தமுள்ள இருதயம் உண்டு ஆவியின் வசனம் 18 ஆனாலும் இருதயத்தில் சுத்தமுள்ள இருதயங்கள் நெருங்குண்ட இருதயங்களுண்ட ஆவிகளுடைய ஏழைகள் பகிர்வான். ஏனெனில் அவர்களுடைய விடுதலைக்காக வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வரக்கூடிய தேவனின் ராஜ்யத்தையே அவர்கள் காண்பார்கள். ஏனெனில் பூமியின் கொடுமை அவர்களுடையது. வசனம் 19 ஏனெனில் இதோ கர்த்தர் வருகிறார், அவருடைய பலன் அவருடனே கூட இருக்கும், அவர்கள் ஒரு வசனம் 20 தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவருடைய சந்நிதி பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இப்பொழுது உங்களிடத்தில் முடிகின்றன. அப்படி ஆக கடவுது. ஆமேன்.